ஆண்டவருடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க சத்தம் போட்ட ஆண்டவரை எப்போ ஆராதித்து பழகிறார்களோ அப்பதான் அந்த ஆசீர்வாதமே ஆரம்பமாகும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருப்பாங்க, 15 வருஷமா விசுவாசியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா, பிசாசு உள்ளே உட்காந்து தெரியாது, வெளியே தெரியாது. சில பிசாசுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆராதனை நேரத்திலேயோ ஜெபம் பண்ணும் போதோ வெளியே வராது, அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஆனா நடிச்சுட்டே இருக்கும் பாருங்க. அபிஷேகத்தில் நிறைஞ்சது மாதிரி நடிக்கும், அந்நிய பாஷையில பேசுறது மாதிரி நடிக்கும். ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் வந்து விக்கிரக ஆராதனையில பாவத்துல எல்லாம் இருந்ததுனால அந்த பின்னணியில இருக்கிற அந்த பிசாசுகள் வந்து சிலரை தொடர்ந்துட்டே இருக்கு பாருங்க, அவங்கள அறியாமலே. அதான் நஷ்டம், அதுதான் வளரல, திடீர்னு வியாதி ஒரே வியாதி, குடும்பத்தினுடைய அந்த வம்சத்தினுடைய வியாதி. அப்ப ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த பிசாசு வந்து நிறைய பேர் அப்படி பிடிச்சு வச்சிருக்கு. அப்ப அவனிடத்திலிருந்து நம்ம கண்டிப்பா விடுதலை ஆகியே ஆகணும். அது ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்போ ரசிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இப்போ போய் யாரிடத்துல நீங்க தலை குடிச்சு ஜெபம் பண்ணி அப்படியே எனக்கு பிசாசை துரத்துங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்றேன், எப்போ ஓடும் அப்படின்னா, நீங்க சத்தம் போட்டு உண்மையா ஆராதிக்கணும். உங்க ஆராதனையில அழுக இருக்கணும், உங்க ஆராதனையில சத்தம் இருக்கணும், உங்க ஆராதனையில கமிட்மெண்ட் இருக்கணும். சிலர் வாயை திறந்தா அப்படி கொட்டாய்வா வந்துட்டு இருக்கும். பைபிள் வாட்சா பார்த்துக்க தூக்கமா வரும். அப்ப எப்படி அது பாருங்க, ஒரு நாடகம் பார்க்கும்போது வரதில்லை, ஒரு சினிமா பார்க்கும்போது வரதில்லை, வேற எதுக்குமே வரதில்லை, ஒரு மேட்ச் பார்க்கும்போது வரதில்லை. ஆனா அப்படி எப்படி வரலாம்? அப்ப என்ன சம்திங், ஏதோ உங்களுக்கு நீங்க சரியில்லை, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுது, உங்களை ஜெபிக்க விடல, உங்களை பைபிள் வாசிக்க விடல அப்படின்னு சொன்னா சம்திங் ராங். அப்ப அதை நீங்க மேற்கொண்டு தான் ஆகணும், நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். நீங்க ஜெயிக்காம ஆசீர்வாதத்தை நீங்க அப்படி வந்தா கூட போன தெரியாம போயிடும். அப்ப எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க? நான் சொல்றேன், அதுக்கு ஒரே வழி அதான். நான் இந்த பிசாசு பிடிச்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், நான் எதுக்குமா உங்களுக்கு ஜெபம் பண்ணி நீங்க அலக்கழிச்சு உங்களை கஷ்டப்படுத்தி எதுக்கு பண்ணணும்? ஒன்றும் இல்லை, 3 மாசம் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க, ஆராதனை டைமும் முழு இருதயத்தோட கத்தர ஆராதிங்க. அதுவே இருக்காது. துதி எடுத்தால் சாத்தான், சத்தமா சொல்லுங்க, ஓடுவான். அவ்வளவுதான், அவன் இருக்க முடியாது. அப்போ உங்களுடைய வளர்ச்சியும் எப்ப ஆரம்பிக்கும்னா அப்பதான் ஆரம்பிக்கும். நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது நல்ல கைத்தட்டி இருக்கேன், நல்ல சத்தமா பாடி இருக்கிறேன். ஆனா அப்பெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கல, நான் ஆண்டவரை ரசிக்கல. அவங்க கை தட்டுறாங்க, நானும் கை தட்டுறேன், அவங்க பாட்டு பாடுறாங்க, நானும் சத்தம் போடுறேன். ஆனா ஒரு டைம் வந்து அப்படியே உணர்வு பூர்வமா ஆராதிக்க ஆரம்பிச்சேன். என் கை தட்டு வந்து கத்தரை நினைச்சு அப்படியே வந்துருச்சு, என்னுடைய சத்தம் வந்து ஆண்டவரை நினைச்சு அப்படியே வந்துருச்சு. அப்பதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில பார்த்தேன். அப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், நீங்க அப்படி ஆராதிக்கணும். இல்லைன்னா இந்த 2.5 மணி நேரம் நீங்க வீட்டில் இருக்கலாமே, இந்த 2.5 மணி நேரம் வேற எங்கேயாவது இருக்கலாமே. இது டைம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து 24 மணி நேரம் சிலருக்கு பத்தல, நிறைய டைம் ஓடிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் 50,000 சம்பாதிப்பாங்க, 25,000 சம்பாதிப்பாங்க, 10,000 சம்பாதிப்பாங்க. இங்க வந்துட்டோம் அப்படின்னாலே நம்முடைய வேற யாரையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நினைக்கவே கூடாது. அதான் கடந்த நாட்களில் ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, பாஸ்டர் என்னதான் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் இன்னொருத்தட்ட பேசிட்டு இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து ஒரு வாரத்தில் மனசுல இருந்துட்டே இருக்கு பாஸ்டர், அந்த பிரச்சனை மனசுல ஒரு வாரத்தில் இருந்துட்டே இருக்குது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அப்படிதான். என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் அந்த கஷ்டம் ஒரு வாரத்தில் உங்க மனசுல அப்படியே இருந்துட்டே இருக்குது. இல்லை சிரிக்கிறீங்க, ஆனா முழுசா சிரிக்கல, அது மனப்பூர்வமான சிரிப்பு கிடையாது, அந்த சோகம் உங்களுக்குள்ள இருக்குது. அதே மாதிரிதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவது. ஸோ எப்பவுமே உங்க இருதயத்தினுடைய ஓரத்தில் எப்படி இருக்கணும்னா கர்த்தர் 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 கர்த்தர். பிரச்சனையை மட்டும் 24 மணி நேரம் நினைக்கிறீங்களே, நான் நம்புறேன் அந்த பிரச்சனையை நினைக்காதீங்க, கர்த்தரை 24 மணி நேரம் நினைங்க, அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போயிடும். ஆமோதிக்கிறீங்களா? அதை நினைச்சு நீங்க துக்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தானே படுவீங்க. அது உங்களை சந்தோஷப்படுத்த போதா? அது உங்களை மகிழ்ச்சி. அதற்கு மாறாக நான் ஆண்டவரை நினைப்பேன், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தப்பு பண்ணல, இனியும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா தப்பு பண்ணவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இந்த பாட்டை நம்ம எப்படி பாட போறோம் அப்படின்னா, ரொம்ப உற்சாகம். நீங்க அழுறீங்களா, கை இல்லை அமைதியா கை கட்டிட்டு பாடுறீங்களா, அதெல்லாம் உங்களுக்குரியது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. ஆனால் எப்படி ஆராதிக்கணும்னா
முழு இருதயத்தோட ஆமென் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நீ நல்லவர், நீ நல்லவர். பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும், கலயத்தில் மாவு இன்றி போனால், பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும், கலயத்தில் மாவு இப்ப சேர்ந்து எலியாவின் தேவன் என்னுடன் உண்டு, எலியாவின் தேவன் என்னுடன் உண்டு, காகங்களை கொண்டு போஷிப்பாரே, காகங்களை கொண்டு போஷி சொல்லுவோம். அவரே யெகோவா, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீ நல்லவர் அப்பா, நல்லவர். ஓ எதிரியின் கூட்டம் என்னை சூழ்ந்தாலும், எல்லாமே தோல்வி முடிந்து போனாலும், எதிரியின் நம்பிக்கையோட பாடுங்க. தாவீதின் தேவன், தாவீதின் தேவன் என்னுடன் உண்டு, தாவீதின் தேவன் என்னுடன் உண்டு, ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்திடுவார், ஜெயத்தின் மேல் ஜெயமே அவரே நீரே. இந்த பாட்டு பாடும்போதே நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டார். நீரே தேவன், நீரே யெகோவா. ஓ சாத்தானின் சோதனை என்னை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தம் விட்டு போனாலும், சாத்தானின் இயேசுவே நன்றி அப்பா, விட்டு போனா யோபுவின் தேவன் என்னுடன் உண்டு, யோபுவின் தேவன் என்னுடன் உண்டு, பலன் தருவார் இரட்டத்தலையாய். இப்ப சொல்லுவோம் அவரே, திரும்ப திரும்ப நீரே தேவன், சொல்லிக்கொண்டே நீரே யெகோவா என் தேவன், நீரே தேவன், நீரே தேவன் யெகோவா. ஓ ஒன்றுமில்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன், ஒன்றுமில்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். அதான் சவுல் சொல்றாரு, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். அதனால அவனை எதிர்த்து போடுறதுக்கு ஒன்னால உங்ககிட்ட எதுவுமே இல்லப்பா. உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட எதுவுமே இல்லப்பா. நீ யுத்தம் பண்ணல, நீ ஆடு மேய்க்கிறவன், உன் ஹைட்டு பத்தாது, உன் வெயிட் பத்தாது. ஆனா தாவீதனுடைய தேவன் நம்முடைய தேவன் அல்லவா. அவங்க ரொம்ப படிச்சவங்க, அவங்க ரொம்ப டேலண்ட், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா கூட நான் நம்புறேன்,
சத்துருக்களை பார்க்கலாம் நம்மை ஞானவான்களாய் மாற்றுகிற கர்த்தர். எப்படியாமா அந்த வார்த்தையை கடந்த நாள் அம்மா சொல்லுவோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்முடைய தேவன் வந்து நம்மை எப்படி கத்தர் வைக்கிறார், நம்ம சத்துருக்களை பார்க்கலாம் ஞானவான்களா வைக்கிறார். உங்க சத்துரு பெரிய பிரில்லியண்டா இருக்கலாம், அவன் பெரிய ஞானியா இருக்கலாம், அவன் எல்லாத்தையும் நீட்டா செய்யறவங்களா இருக்கலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன், உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுதினாலும் அவங்கள விட ஒரு படி ஞானமா கர்த்தர் உங்களை வைப்பாருங்க. கர்த்தர் உங்களை வைப்பாருங்க. அந்த ஞானத்தை கர்த்தரே தருவார், ஆண்டவரே தருவார். அப்பதான் நீங்க நினைப்பீங்க அவன் ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சான், ஆனா கர்த்தர் ரொம்ப சிம்பிளா அந்த காரியத்தை அழகா முடிச்சிட்டாரு ஆண்டவர். ஆமென். சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடலாம். உன்னாமம் வாழ்க ராஜா விண் தந்தையே, உம் அரசு வருக ராஜா விண் தந்தையே. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா. உம் நாமம் வாழ்க ராஜா விண் தந்தையே, உம் அரசு வருக ராஜா விண் தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா விண் தந்தையே, உம் அரசு வருக ராஜா விண் தந்தை. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி நம்பிக்கையோடு என்னாலும் வெற்றி தருவே. கரங்களை மேல தட்டி வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா. அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே சிறந்தவர், அவர் ஒருவரே நம்பிக்கை. ஓ அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா ஹோசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா ரஃபா, சுகம் தருபவர். இப்ப எல்லாரும் கைகளை மேல தட்டி வாழ்க ராஜா நம்பிக்கையோடு அவரை உயர்த்துங்கள். எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. உயிரோடு எழுந்தவர்
கர்த்தர். ஹalleluya. கரங்களை தட்டிக்கொண்டே வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, வாழ்க ராஜா. ஓ ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பாடுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பாடுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வரும். ஓ உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வறுமையா. ஆமென். ஒரு நல்ல சீக்ரெட் ஒன்று கத்துக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தப்படணும்னா நீங்க ஆண்டவரை உயர்த்திட்டே இருங்க. நீங்க ஆண்டவரே உயர்த்திட்டே இருங்க. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சி அப்படிதான் கர்த்தரை அப்படியே மனசார புகழுகிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கணும். சந்தேகப்படுகிற இருதயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. சந்தேகம் இருக்கிற யாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆனா கிறிஸ்தவ அப்படின்றது அது நம்பப்படாதவன் உறுதியும் காணப்படாதவன் நிச்சயம். அப்படின்னா சிலதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாரு. சிலதை நம்ம புரிஞ்சுக்க கூட முடியாது. அறியப்பட்டவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகள், அறியப்படாதவைகள் தேவனுக்குரியது. என்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத நிறைய கருகலான சத்தியம் இருக்கு. அது கடல். அதனுடைய ஆழத்தை இறங்கி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது ஆழம் போயிட்டே இருக்கும். 2000 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பிரசங்கம் புதுசா தானே நமக்கு தெரியுது. இன்னைக்கும் வார்த்தை புதுசா தானே தெரியுது. அன்னைக்கு பிரசங்கம் பண்றதுக்கு வார்த்தை இருந்துச்சு, இன்னைக்கு பிரசங்கம் பண்றதுக்கு வார்த்தை இருக்குது. அன்னைக்கு பைபிள் எழுதுன மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு பைபிள் எழுதுன மாதிரி இருக்கு. இனி 10 வருஷம் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கணும் கூட அப்ப எழுதுன மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ வார்த்தை மாறாது. நமக்கு புரிஞ்சுக்க தெரியல. அப்ப யாராவது ஒருத்தர் ஸ்கூல்ல காலேஜ்ல அதென்ன இப்படி அதென்ன அப்படி அப்படின்னு ஏதாவது சொன்னா உடனே நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான். அப்படி அவன் கேள்வி கேட்டான், இப்படி அவன் கேள்வி கேட்டான். எவன் கேள்வி கேட்டான் என்னையா? நான் என் ஆண்டவரை நம்புறேங்க, என் ஆண்டவரை விசுவாசிக்கிறேங்க. உன் கேள்விக்கு வேணா எனக்கு பதில் சொல்லாம இருக்கலாம். பதில் சொல்ல தெரியாம தான் இருக்குமே தவிர அதுக்கு ஆன்சர் இல்லாம எல்லாம் இருக்காது. நம்புறீங்களா இல்லையா? ஆன்சர் இல்லாம எல்லாம் இருக்காது. கண்டிப்பா ஆன்சர் இருக்கும், கண்டிப்பா பதில் இருக்கும். நம்ம எப்படி இந்த களிமண்ல புரிஞ்சுக்கிறது? நம்ம அவ்வளோ ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணலான்னு நமக்கு மனப்பாடம் பண்ண தெரியல. அது ரொம்ப கருகலான சத்தியம், அது ஆழங்கள். அதெல்லாம் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை தோண்டி தோண்டி எடுத்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை சொன்ன மாதிரி இது தோண்ட 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 துறவு. இது வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். வெளிப்பாடுகளை கர்த்தர் பேசிட்டே இருப்பாரு. ஒரு டைம் இறங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு அது பரலோகம் மாதிரி இருக்கும். அதான் அவருடைய வசனத்தை நான் தியானிக்கும் போது என்னுடைய உடம்பு அப்படியே சிலுக்குது அப்படின்றாங்க. அப்படியே உங்களுடைய முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்கும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு. அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. நான்லாம் ஒருத்தம் கூட சந்தேகமான வார்த்தை சொல்லும் போது அது சந்தேகமா கூட கேட்டதில்லை. நான் என் ஆண்டவர் ஒரு % கூட நான் சந்தேகப்பட மாட்டேங்க. நீ சொன்னது அப்படியே இருந்தாலும் பரவாயில்லையா, என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்க போறோம். ஆண்டவரே, நான் உங்களை என்ன பண்ண போறேன்னா, நான் உங்களை உயர்த்த போறேன், உயர்த்த போறேன். தாழ்மையில கிடந்த தேவ மனுஷங்களை ஆண்டவர் எப்படி தூக்கி மகிமையில வச்சாருன்னா, அவரை உயர்த்த 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 உங்க வாழ்க்கை அப்படியே லிஃப்ட் ஆயிட்டே. நீ நல்லவர், நீ பெரியவர், நீ அதிசயமானவர். உங்க வீட்டுக்கு முன்னாடி சொல்லுங்க, உங்க தொழில சொல்லுங்க, இயேசுதான் பெரியவர், இயேசுதான் பெரியவர். உங்க வாயில வரட்டும், கர்த்தர் பெரியவர்னு வரட்டும். உங்களை தாழ்த்துங்க, உங்களை கீழே கொண்டு போங்க, உங்களை வெறுமையாக்குங்க, உங்களை சரண்டர் பண்ணுங்க. உங்க பெருமையை ஒன்றும் இல்லைன்னு நினைங்க, உங்க படிப்பை ஒன்றும் இல்லைன்னு நினைங்க, உங்களை ஒன்றும் இல்லைன்னு நினைங்க, கர்த்தரை பெருசா நினைங்க. நான் சொல்றேன், நீங்க பெருசா தான் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை மனுஷனுக்கு முன்னாடி பெருசா தான் வைப்பாரு. நம்முடைய தேவன் அவ்வளோ பெரிய தெய்வம். அவரை மாதிரி ஒரு பிராட் மைண்டை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க, எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட
யாராவது அப்படி சொல்ல முடியுமா? என்னை விட பெருசா செய்வப்பா நீ அப்படின்றாரு. அப்படிதான் பெருசா செய்யவும் வச்சிருக்கிறாரு. அவர் 3.5 வருஷத்துல ஊழியம் செஞ்சு நிறைய அலைஞ்சு இதை உருவாக்கினாலும் அவங்க ஊழியக்காரங்க மூலமா அவர் செஞ்சதை விட நிறைய செய்ய வச்சாரு. அப்ப நம்முடைய தேவன் உயர்த்தப்படக்கூடியவர். ஆமென். எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று நான் நம்புறேன், மலை போல இருக்கிற பிரச்சனை ஆண்டவரை உயர்த்த 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 அது சின்ன குன்று மாதிரி ஆகும். இன்னும் கொஞ்சம் உயர்த்த உயர்த்த அது சமபூமி ஆகும். உங்க பிரச்சனைக்கு முன்னாடி கர்த்தரை உயர்த்துங்க பிரதர் சிஸ்டர். உங்க பிரச்சனைக்கு முன்னாடி கர்த்தரை உயர்த்திட்டே இருக்கும்போது நான் நம்புறேன், நீங்க இந்த பாட்டை பாட பாட அந்த சூழ்நிலை அப்படியே கீழே. ஹalleluya, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நாங்க நம்புறோம் நீ பெரியவர் 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 பெரியவர். ஹalleluya, கரங்களை தட்டி பாடுவோம். வாழ்க ராஜா, அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya, வாழ்க ராஜா, ஹalleluya, 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 ஹோசன்னா, துதிக்க துதி, ஹalleluya, யெகோவா ஈரே உன் நாமம் பரிசுத்தப்படுவது பாடுவதாக. யெகோவா ஈரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நீயே என்னாலும் வெற்றி தரும். ஓ யெகோவா நீயே என்னாலும் வெற்றி தரும். இப்ப சொல்லு வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ராஜாதி ராஜா நீரே உன் நாமம் பாடுவதாக. ராஜாதி ராஜா நீரே உன் நாமம் பாடுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாரும். உயிரோடு வேகமாய் வாரும். மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா. என்ஜாய் பண்ணி பாடு. இயேசுவே நீ நல்லவர். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா. இயேசுவே அல்லேலூயா, ஹோசன்னா. திரும்ப திரும்ப ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா. கரங்களை தட்டி கரங்களை தட்டிக்கொண்டே கரங்களை தட்டிக்கொண்டே ரித்தலரம் தனனோரோ தலோரோ. நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். நீர் உன்னதர் உன்னதர் உன்னதர். நீர் மகிமை நிறைந்தவர் மகிமை நிறைந்தவர். உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல் ஒருவரும் இல்லை. நீரே பெரியவர், நீர் மட்டுமே பெரியவர். உங்க
உங்க கையில வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்கவே முடியாது. நீ யோனாவிலும் பெரியவர், நீ சாலோமனிலும் பெரியவர். நீர் உலகத்தில் இருக்கிறவரை விட எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவரே, 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 பெரியவரே. ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஹalleluya. ஆண்டவர் இந்த மாதம் அழகாய் வாக்கு கொடுத்தார். எஸ், தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் காப்பாற்றினார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்தார். நீ எந்த இடத்துல போனாலும், யாரும் காப்பாற்ற முடியாத குழியில இருந்தாலும், நான் இந்த மாதம் உன்னை காப்பாற்றுவேன். நான் வெளியே வர முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த குழியிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் அவருடைய கரத்தை குடித்து நல்ல சமாரியனாகிய இயேசு உன்னை தூக்கி விடுவேன். எத்தனையோ இடத்துல நான் தப்பிச்சு வந்துட்டேன். எத்தனையோ சூழ்நிலையில் நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா இந்த கடைசி நேரம், இந்த வெற்றியை வாங்குற நேரம், என் தலை மேல அந்த கிரீடத்தை வைக்கிற இந்த நேரத்துல என்ன மாட்ட வச்சிருவாங்களோ, என்ன சிக்க வச்சிருவாங்களோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் எத்தனையோ சூழ்நிலையில உன்னை காப்பாற்றினது உண்மையானால் இந்த சூழ்நிலையிலையும் உன்னை நானே காப்பாற்றுவேன். நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நம்புறாண்டவரே, நம்புறோம், 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 நம்புறாண்டவரே, நம்புறோம், நம்புறோம், நம்புறோம். நீர் எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், நீர் எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த மாதத்தினுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களால நான் மறக்கப்படுவதில்லை. உங்க வார்த்தை என்ன ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. உங்க வார்த்தை ஒரு நாளும் என்ன கைவிடுவதே இல்லை. உமாலே நான் மறக்கப்படுவதில்லை. வார்த்தை மாறுவதே இல்லை. சொல்லுவோம் எல்லாரும், உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை. உம் வார்த்தை கைவிடுவதே இல்லை. ஓ, கைவிடுவதில்லை. என்னை கைவிடுவதில்லை. என்னை விட்டு விலகுவதில்லை. என்னை கைவிடுவதில்லை. என்னை விட்டு விலகுவதில்லை. மறக்கப்படுவதில்லை. நம்பிக்கையோடு ஆண்டவர் ஆராதிச்சு, உம் வார்த்தை மாறுவதே இல்லை. மனிதர் மறந்து போனாலும் வன்பகையாய் பகைத்தாலும் உறவுகள் வேறு
வார்த்தை மாறுவதே. சொல்லுங்க திரும்ப திரும்ப, நானும் மறக்கப்படுவதில்லை, உங்களால நான் இயேசுவே இயேசுவே. விசுவாசத்தோட பாடுறீங்களா? ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை யார் வேண்டும் என்றாலும் மறக்கலாம், வார்த்தைகளால் நோகடிச்சுட்டே இருக்கலாம். ஆனா அழைச்ச தெய்வம், வேறு விரித்த தெய்வம், உங்க கூட நிற்கிற கர்த்தர், நான் உன்னை மறந்துடுவேனோ, நான் உன்னை வெறுத்து விட முடியுமோ? இஸ்ரவேலே, நான் உன்னை வெறுத்து விடுவதில்லை. அவர் ரணவைத்தியர், அவர் இஸ்ரவேலுடைய அடிக்காயங்களை ஆற்றுகிற ரணவைத்தியர். அவர் இஸ்ரவேலுடைய இந்த கம்ஃபர்ட் சர்ச், இந்த கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தினுடைய அடிக்காயத்தையும் மாற்றுகிற ரணவைத்தியர். நம்புறவங்க கையை உயர்த்தி, மனிதர் மறந்து போனாலும் வன்பகையாய் பகைத்தாலும் உறவு பெருத்து தள்ளினாலும் வார்த்தைகளால் உன்னை பகைத்தாலும் என்னை கைவிடுவாது. சத்தமா பாடுங்க, என்னை விட்டு. முடிஞ்சவங்க கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னை இயேசுவே. திரும்ப திரும்ப, எஸ், நான் நம்புறேன். ஓ ஹalleluya, சொல்லு, என்னை கைவிடுவதில்லை, என்னை. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நிறைய பேரை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். என்னை விட்டு விலகுவதில்லை, உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை. உம் வார்த்தை மாறுவதே. தோல்விகள் சூழ்ந்தால் நம்பிக்கை எல்லாம் அனைத்தும் இழந்தாலும், வியாதியால் சாரீரம் பாடினாலும், மரணமே அருகில் நெருங்கினாலும் என்னை கைவிடுவாதில்லை. என்னை விட்டு. நம்பிக்கை உள்ளவங்க கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, எஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். விலகுவதில்லை, உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை. வார்த்தை மாறுவதே. உம்மாலே 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 நான் மறக்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வார்த்தை மாறுவதே, வார்த்தை மாறுவதே இல்லை. சிஸ்டர், பிரதர், உங்களை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணவங்க, உங்க மனசை ரொம்ப நோகடிச்சவங்க, உங்களை ரொம்ப ஏமாத்தினவங்க, உங்க அன்பை புரிஞ்சுக்காதவங்க,
நீங்க நேசிச்சும் உங்களை நேசிக்கணும்னு தெரியவே தெரியாதவங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் ஞாபகப்படுத்துறாரு. அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது, அவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணாத, நேசிச்சிங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, உங்களுக்காக பேச யாரும் இல்லை, உங்களுக்காக வழக்காட யாரும் இல்லை, அந்த காரணத்துக்காக இல்ல, ஏதோ ஒண்ண பண்ணி உங்க அன்பை ரொம்ப ரிஜெக்ட் பண்ணி உங்க மனசை உடைச்சு அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே. ஆண்டவர் கேட்கிறாரு, அவங்களே சந்தோஷமா இருக்கும்போது துக்கப்பட வேண்டியவங்க அவங்க, வருத்தப்பட வேண்டியவங்க அவங்க, மனசு கஷ்டப்பட வேண்டியவங்க அவங்க. ஆனா நீ தான் மனசு கஷ்டப்பட்டிருக்க, நீ தான் வருத்தப்பட்டு இருக்கிற, நீ தான் தனிமையை ஃபீல் பண்ற. கர்த்தர் சொல்றாரு, அவங்களே சந்தோஷமா இருக்கும்போது உன்னை நான் சந்தோஷமா வைக்க மாட்டேனா? கண்டிப்பா நான் உன்னை சந்தோஷமா வைப்பேன். உனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உனக்காக யாவையும் செய்வேன், நான் உன்னை ஆறுதல் படுத்தி, ஓ ஹalleluya, உன் காலடிகளை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனுடைய பெரிய மகிமை இந்த ஆலயம் முழுவதும், ஓ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ரித்தலரம் தனோ ரத்தனே ரலசேகரா லித்தரலே ரத்னோரோ. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் தான் சொல்றாரு, மகன் நீ கலங்க கூடாது, மகனே மகன் நீங்க கலங்க கூடாது, நீ வருத்தப்படக்கூடாது, நீ சோகமா இருக்க கூடாது. அவங்க அத்தனையும் செஞ்சுட்டு அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்க முடியாதா? நீ பலனா இருக்க முடியாதா? நீ தைரியமா இருக்க முடியாதா? அவ்வளவு துன்மார்க்கம், அவ்வளவு தப்பு பண்ண அவங்களுக்கு அத்தனை பேர் கிடைப்பாங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா? உங்க கூட கர்த்தர் இருக்க மாட்டாரா? உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க மாட்டாரா? கைகளை உயர்த்தி, ஓ நன்றி. மனிதர் மறந்து போனால் வன்பகையாய் பகைத்தாலும் உறவுகள் வெறுத்து தள்ளினாலும் வார்த்தைகளால் என்னை வாதைத்தாலும் என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு. இதோ ஒரு திறந்த வாசல், இதோ ஒரு திறந்த வாசல். என்னை விட்டு விலகுவதில்லை. உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை. உம் வார்த்தை ஓ மாறுவதே. நம்புறீங்களா? உம்மாலே அறிக்கை செய்கிற நன்றி ஆண்டவரே, நன்றி. வார்த்தை மாறுவதே இல்லை. சுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும், அவரை ரசிக்கிறவர்களுக்கு நடக்கும். அவருடைய வார்த்தையை ருசிக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நீங்க என்ன மறக்கல, 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 நீங்க என்ன மறக்கவே இல்லை.
நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தையை கைகளை உயர்த்தி சொல்லி, நீ நல்லவர் சர்வ. எவ்வளவு மகிமையா இருக்கு. உம்மை அப்படியே இருதயபூர்வமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மை போல் வேறு ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை அசைத்து சொல்லி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பாவை பார்த்து என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவர், உள்ளவரே என்னை அழைத்தவரே. ஓ ஹalleluya, உள்ளவர். இப்ப சொல்லுவோம், நீ நல்லவர் சர்வவல்லவர். உம்மை போல் தேவன் நீ நல்லவர் சர்வவல்லவர், நீ சர்வவல்லவர். உம்மை போல் எல்லாருடைய கரங்களை அசைத்து ஹalleluya, ஹalleluya, இப்பவே ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்கப்பா. உங்க மகிமையினால நிரப்புங்க, உங்க வார்த்தையினால நிரப்புங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அந்த வல்ல தேவன், பெரிய தேவன், நம்மை அழைத்த தேவன், வாக்கு மாறாத தேவன், நன்றாய் கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, அக்கினி 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 கரங்களை தட்டிக்கொண்டே அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டே ரித்தலரம் ஓத்தலோரோ ரிபல ஷேகரோ ரிதலர தலலர ரித்தலரம் குருலத்தனே ரிதலரத்னே ரத்னோரோ. நீ நல்லவர். எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டதற்காக நன்றி. எங்களில் வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை. எங்களை மண் என்று நினையும் அப்பா, எங்களை மண் என்று நினையும். உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல ஆராதனையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக திருச்சபையிலையும் இன்னும் நேரலிலும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திரும்பமாக நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் மிகவும் நல்லவர், நமக்கு அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால அநேக விஷயங்களிலே நாம் தவறுகிறோம். நிறைய விஷயங்களில் வெளி தோற்றத்தில் நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஒரு தவறுமே செய்யாதவர்களாய், நான்லாம் ஒரு பெரிய பாவத்தை பண்ணலை அப்படின்னு நம்ம காமிச்சுக்கிட்டாலும், ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பேரிடத்துல இருக்கிறது. சில நேரங்களில் சிலருக்கு சந்தேகம் வரும், ஆண்டவர் எப்படி மன்னிக்க போகிறாரு தெரில, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு. ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுக்குள்ளே எப்போவுமே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் கட்டாகாமல் இருக்கணும்னா ஒரு தாழ்மையுள்ள இருதயம் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். தாழ்த்திடணும். மிஸ்டேக் பண்ணிட்டோமா, ஆண்டவரே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லை, நான் பண்ணது நியாயம், நான் எப்படி, அவங்க பேசினாங்க நான் பேசினேன், அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன்,
இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு, எல்லாரும் பண்ணாதையா நான் பண்ணிட்டேன். அவங்கெல்லாம் பண்ணது தான் நான் பண்ணேன். நான் எவ்வளோ மேலு. அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் பண்ணதெல்லாம் ஒரு பாவன்ற லிஸ்ட்லேயே வராது. அவங்கெல்லாம் 100% அப்படி இருக்காங்க. நான் சின்ன இது பண்ணதுக்கா அப்படின்னு நம்மை நிரூபிக்கிற குணம் வந்து எப்பவுமே இருந்துடக்கூடாது. இன்னொருத்தரை சுட்டி காட்டி அவங்கள விட நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து யாருக்குமே கிடையாது. இல்லைன்னா இன்னொருத்தர் அவங்க செஞ்சாங்க நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்ற அதிகாரம் கூட கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போ ஒரு தாழ்மையான இருதயம். அவங்க என்னதான் பண்ணியிருந்தாலும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்க கூடாது ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, நான் அந்த இடத்துல உங்க நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கேன், நான் அப்படி பண்ணாம விட்டேன், இல்லை என்னதான் சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருந்தாலும் நான் பண்ணியிருக்க கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ளே, அதான் தன்னை நல்லவன் என்று நிரூபிக்காம தாழ்மையுள்ள இருதயம் யார்கிட்டெல்லாம் இருக்குதோ அவங்கள கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆனால் நிரூபிக்கிற இருதயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நெருங்க முடியாது. இல்லை இல்லை, அப்போ ஆண்டவர் சொல்லுவார், சரி நீ போயிட்டு வா, அப்புறம் அடிபட்டு தான் நீ வரணும், நீ போயிட்டு வாப்பா, எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீ உணர்ந்ததுக்கு அப்புறம் வா அப்படின்னு. அதனால் நம்மை பொறுத்த அளவில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நான் வந்து எந்த மிஸ்டேக் பண்ணலை அப்படின்ற அந்த நிரூபிக்கிற இருதயம் வந்து எப்பவுமே நமக்கு வந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மேனேஜர் ஏதாவது சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா ஓனர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா நமக்கு உடனே வந்து என்ன கோவம் வந்ததுன்னா, எப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் பண்ணது என்ன தப்பு, நீங்கள் பண்ணதோட என்ன பெருசா இல்லை, நீங்கள் பண்ணீங்க நான் பண்ணேன், நீங்கள் சொன்னீங்க நான் சொன்னேன். ஒரு அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கும்போது இல்லை ரொம்ப கவனமாக இருக்கும். எல்லாரிடத்துலையும் நான் பண்ணது பாருங்களேன், கார் ஓட்டிட்டு போகிறோம், வண்டி ஓட்டிட்டு போகிறோம், போகும்போது யாரோ ஒருத்தர் குறுக்கே வந்துடுறாங்க, நம்ம டக்குன்னு பிரேக் போட்டுறோங்க. நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா பார்த்து வர முடியாதா அப்படின்னு நம்ம திட்டுறோம், நம்ம அறியாமலே திட்டிடுறோம். ஆனால் அவன் ரொம்ப கோவக்காரனா இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நீ பார்த்து வர வேண்டியதுதானயா, அவன் அப்படி தான் கேட்பான். நம்மளே நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக தான் போயிருப்போம், நம்ம மேலே தான் தப்பு இருக்கும், ஆனால் அவன் திட்டுன உடனே நமக்கு ரொம்ப கோவம் வரும் பாருங்களேன், நீ போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம உடனே சொல்லுவோம். அப்போது நம்ம பொதுவாகவே நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து நிரூபிச்சிருவோம், நம்மளை அந்த தாழ்ந்து அந்த போகிற இடத்துல அந்த சுபாவம் வராது. ஆனால் உண்மையிலே கர்த்தருக்கு முன்பாக அப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லிடவே முடியாது. இல்லை ஆண்டவரே, மிஸ்டேக் ஏன் பேரில் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, நீங்கள் போய் நில்லுங்க, நிச்சயமாக சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க, விட்டு கொடுக்கவே மாட்டார். தன்னை தாழ்த்துக்கிற எவனும் உயர்த்தப்படும். ஒரு போதகர் வந்து சர்ச்சில் வந்து எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டாரு. கடன் வாங்கி சர்ச்சில் அவர் கடன் வாங்காதவங்களே யாருமே இல்லை, அப்படி வர்றவங்கள்ட்ட போகிறவங்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்கிட்டார். உடனே ஜனங்களுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பாஸ்டர் கடன் வாங்கிட்டு திரும்பி தரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். உடனே இவர் வந்து ஒரு நாள் முடிச்சுட்டு எல்லாருக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு 15 பேர் எழும்பி நின்று, இதை பாருங்க, நீங்கள் கடன் வாங்கி எங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கடன் வாங்கி எங்கள் தலை மேலே ஆசீர்வதிச்சு அந்த ஜெபம் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா நாங்களும் கடன்காரங்களாக மாறுவோம், நீங்கள் முதல்ல உங்கள் கடனை எல்லாம் முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க, எங்களுக்கு ஆராதனை நடத்துங்கன்ட்டாங்க. அது அவருக்கு பயங்கரமான ஒரு உடைவு, பெரிய உடைவு. எல்லாரும் அப்படி பேசின உடனே அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அப்படி ஒரு 15 பேர் சொன்னது மட்டும் இல்லை, எந்திரிச்சு வெளியவே போயிட்டாங்க. நாங்கள் இனி உங்க கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை, அந்த சர்ச்சில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபரை கூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. அவள் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து ஒரு யோசிச்சாரம்மா. யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரம்மா, நீ பண்ணது தப்பு தான்டா. ஆண்டவர் எப்படி ஆண்டவரே ஊழியக்காரனாகி என்ன பார்த்து இவங்க எப்படி இப்படி எதிர்த்து பேசலாம், நீங்க எதிர்த்து பேசுறதுக்கு நீங்க எப்படி அனுமதிச்சீங்க, நான் எப்படி உழைச்சேன், நான் எப்படி ஓடினேன், நான் என்னென்ன செஞ்சேன், நீங்க இப்படி விட்டுட்டீங்களே ஆண்டவரே. உடனே ஆண்டவர் மனசுல கேட்டாரம்மா, நீ செஞ்ச தப்பா சரியா அப்படின்னு. அப்போ இவர் சொன்னாரம்மா, நான் செஞ்சது என்ன ஆண்டவர் தப்பு, ஊழியத்துக்காக தானே செலவு பண்ணேன், கன்வென்ஷன் நடத்துறதுக்கான நான் கடன் வாங்கினேன், என் குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் வாங்கலையே, நான் பண்ணது. அப்படியே துக்கமாக இருக்கும்போது ஒரு ஊழியக்காரரை ஜஸ்ட் ஒரு சந்திக்கிறதுக்காக போனார். அவருடைய ரூமுக்குள்ளே போன உடனே அவருடைய பேரை சொல்லி, எப்பா ஆண்டவர் சொல்கிறாரு உங்ககிட்ட நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. ஜெபம் பண்ண உடனே உன்கிட்ட ஃபிட் மிஸ்டேக் இருக்கிறது மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, நீ சரி பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே அவருடைய இருதயத்தில் உணர்வாகி உண்மையிலே ஒத்துக்கிறேன் ஆண்டவர் என் மேலே, நான் அப்படியே அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் கேட்கல, நான் கடன் வாங்காமல் கூட இருந்திருக்கலாமே,
ஒப்பு கொடுத்து அதற்கு பிறகு உபவாசத்தில் இருந்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு உலக நாடுகளுக்கே தெரிகிற அளவுக்கு அவர் பெரிய தேவ மனுஷனாக மாற்றிட்டார். இன்னைக்கு அவரை திட்டினவங்க, அவர் மனசை கஷ்டப்படுத்தினவங்க தான் வெட்கப்பட்டு போனாங்க. அவங்க எல்லாரும் இவரிடத்துல டேட்டு கேட்குற அளவுக்கு கர்த்தர் அவரை பல மடங்கு உயர்த்திட்டாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்திலும் ஒருபோதும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிரூபிச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் மிஸ்டேக் என்னுடைய தான் ஆண்டவரே, நான் இன்னும் உமக்காக வாழக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அப்படியே கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, மிஸ்டேக் உன்னுடையதான்ப்பா. நீ ஏன்னு கேட்டுட்டு தானே இருந்த. இன்றைக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வர்றதுக்கு முன்னாடி கூட, இந்த ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி கூட நீ நல்லவன் அப்படி தானே சொல்லிட்டு இருந்த, நீங்க நல்லவங்க அப்படி தானே சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன தப்பண்ண, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உங்ககிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. நீ விசுவாசிக்காதது தப்பு தானே, நீ என்ன நம்பாதது தப்பு தானே, நீ தாழ்ந்து போயிருக்கலாம்ல, நீ அமைதியா இருந்திருக்கலாம்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே சாரிப்பா, வெரி சாரி, ரொம்ப சாரிப்பா, மிஸ்டேக் என்னுடையதான். சத்தமா சொல்லணும் எல்லாரும் அந்த வார்த்தைய. மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம், கர்த்தரிடத்துல சொல்லுங்க, மிஸ்டேக் என்னுடையதுதான். தேவன் உங்களை உயர்த்தணும்னா நீ அந்த வார்த்தையை சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா கர்த்தர் நம்மளை கரத்தில் எடுக்க முடியாது, ஆண்டவர் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணவும் முடியாது. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே மிஸ்டேக் என்னுடையதான் ஆண்டவரே, மிஸ்டேக் என்னுடையதான் ஆண்டவரே, மிஸ்டேக் என்னுடையதான் ஆண்டவரே, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் தப்பு பண்ணேன். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஒரு 10th படிக்கிற ஒரு பாப்பா வந்து அவருடைய வாத்தியாரை குறித்து ஸ்கூலில் வந்து எழுதுனாங்க. அவளுடைய டைரியில் அந்த வாத்தியாரை கிண்டல் பண்ணி எழுதுவாங்கல்ல. அப்படின்னு நம்மவே வந்து வாத்தியாரை வந்து எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் இருக்கார், அவர் வந்து ஹெட் மாஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா கையில் எப்போவுமே கர்ச்சீப் வச்சுருப்பார். அவர் வந்து ஒரு கையில் கர்ச்சீப் வச்சு இந்த கர்ச்சீப்பை போட்டு ரொம்ப பிணைஞ்சிட்டே இருப்பார் அப்படி நல்லா. அப்போ நாங்கள் அவருக்கு எல்லாரும் அவங்க பசங்க எல்லாம் ஒரு பேர் வச்சாங்க, புலி உருட்டி வாத்தியார் அப்படின்னு. ஆமாம், புலி உருட்டி வாத்தியார் அப்படின்னு. அப்படின்னா அவர் உள்ளே இந்த பசங்க வரும்போதே கேட்பாங்க, டேய் புலி உருட்டி வாத்தியார் வந்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பேர். அந்த பாப்பா அந்த மாதிரி வந்து அவரை குறித்து வர்ணித்து எழுதினாங்க. எழுதிட்டு இருக்கும்போதே வந்து டீச்சர் பார்த்துட்டார். பார்த்தா அவரை பற்றி எழுதியிருக்கு. கரெக்டாக பிரின்சிபல் ரூம் போகணும், அவ்வளோதான், ஸ்கூலை விட்டு அனுப்ப போகிறாங்கன்ற பயம் வந்துச்சு. ஸ்கூலே இப்போ வந்து பரவலாக பேசப்படுற, அது வேற எழுதுனா கூட பரவாயில்ல, பாட்டாக வேற பாடியிருக்காங்க. அதை பாட்டு மாதிரி எழுதி அவர் இப்படி நெட்டை குட்டை கட்டை அப்படின்னு எல்லாம் பாடினா யாருக்கு தான் கோபம் வராமல் இருக்கும்? வாத்தியாருக்கு எவ்வளோ கோபம் வரும். உடனே பிரின்சிபால் ரூமில் கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ பயம் வந்துச்சு, எக்ஸாம் எழுத விடலைன்னா போச்சுடா அப்படின்னு போயிட்டு பாத்ரூம் போய் அழுது, ஏசப்பா நான் பண்ணது தப்பு தான், நான் அப்படி எழுதியிருக்க கூடாது. அதுவும் இவன் மட்டும் எழுதலை, கூட ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் சேர்ந்து தான் எழுதினாங்க. நான் தான் எழுதலைல்ல, அவள் தான் எழுதுனா, நாங்கள் 2 பேரும் தான் எழுதினேன். அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வாத்தியார் அப்படி எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் பிரின்சிபல் ரூமில் கொண்டு போய் அந்த பாட்டை கொடுத்தா அவங்க கக்கன்னு சிரிச்சாங்களாம். என்ன எழுதி வச்சிருக்கிற, இப்படி உனக்கு வர்ணிப்பு ரொம்ப ஜாஸ்தி தான் போல அப்படின்னு. அது மலை போல இருக்கிற பிரச்சனை அப்படியே சிம்பிளா, சரி நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அப்போ நான் நம்புறேன், அந்த ஒரே ஒரு தாழ்மையான ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா இல்லையா? நீங்க நஷ்டப்பட்டிருக்கலாம், நீங்க கடன் பட்டவர்களா இருக்கலாம், நீங்க வந்து பெரிய சிக்கல்ல நீங்க சிக்கி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், மிஸ்டேக் உங்களுதுன்னு நீங்க அறிக்கை செய்யாத வரைக்கும் ஆண்டவருடைய கை உங்களை தூக்கவே முடியாது.
ஆண்டவர் எப்போ ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா? என்னால் முடியலன்னு சொல்லும் போது தான் கர்த்தர் ஹெல்ப் பண்ண முடியும். இல்லை என்னால் முடியும், எனக்கெல்லாம் தெரியும், நான் சாதிச்சிருவேன், நான் ஓடிடுவேன், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லணும்? ஓகே பண்ணு, செய், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். சரி பார்த்துக்கலாம், நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்புறம் நம்ம அடிபட்டு தான் திரும்பி வரணும். ஆனால் அடிபட்டும் நிறைய பேர் என்ன வரல, அங்கேயும் உட்காந்து ஒரு குறை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை 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 இல்லை, எப்பவுமே ஒரு இருதயம் இருக்கணும். ஆண்டவரே, தாழ்மையான ஒரு இருதயம். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. பிரதர் சிஸ்டர், விழுந்துருங்க, விழுந்துருங்க, கர்த்தர் சமூகத்தில் விழுந்துருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துருங்க. அவர் அப்படி பேசினா நீங்க ஏன் அப்படி பேசுனீங்க? அவர் அப்படி சொன்ன உடனே நீங்க சொல்லிடலாமா? அப்படி நடந்துக்கிட்டோம்னா நீங்க நடந்துக்கலாமா? மிஸ்டேக் அவங்களுடைய இல்லை, அவங்க விசுவாசி இல்லை, அவங்க உங்களை மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிடையாது, அவங்க உங்களை மாதிரி ஆண்டவரை நேசிக்கிறவங்க கிடையாது, அவங்க உங்களை மாதிரி பைபிள் வாசிக்கிறவங்க கிடையாது, அவங்க உங்களை மாதிரி ஒரு பிரேயரும் எல்லா பிரேயரும் விடாம அட்டெண்ட் பண்ணவங்க கிடையாது. அவங்க ஜஸ்ட் கிறிஸ்டின், அவங்க ஜஸ்ட் ஆண்டவரை தேடுறவங்க, அவ்வளவுதான். நீங்க அப்படி கிடையாது, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்னவங்க இல்லை. அப்போ அவங்களிடத்துல எதிர்பார்க்கிற குவாலிட்டியை விட ஆண்டவர் யார்கிட்ட தான் அதிகமான குவாலிட்டி எதிர்பார்ப்பாருன்னா நம்மகிட்ட தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. நீ தான் தாழ்ந்து போகணும் மகனே அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுவார். குவாலிட்டியை உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. எங்கிட்ட தான் இத்தனை 1000 பேர் சர்ச்சில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மிஸ்டேக் பண்ணும்போது உங்கள்கிட்ட கேட்கறத விட எங்கிட்ட தான் ஆண்டவர் அதிகமாக கேட்பாரு. நீ பாஸ்டர் தானடா, நீ ஜெபிக்கிறவன் தானே, நீ தலைவன் தானே, நீ தாழ்ந்து போகணும்ல, நீயே பொறுமையை பேசு, நீ பொறுமை இல்லாமல் இருக்கலாமா? நீயே அமைதியாக பேச, நீ அமைதி இல்லாமல் இருக்கலாமா? ஸோ நான் அப்படி இருந்துடக்கூடாது. உங்களை விட நான் தான் கணக்கு அதிகமாக கொடுக்கணும், உங்களை விட தலைவனாக இருக்கிறவங்க தான் அதிகமாக கொடுக்கணும். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினச்சி தெரியுமா? தலைவனாக வந்துட்டா யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நமக்கே ஒரு திறமை, ஒரு இது வந்தது, ஒரு கெத்து மாதிரி. நான் யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, என்னை யாரும் கேட்கக்கூடாது, என்னை யாரும் எப்படி கேட்கலாம்? இல்லை 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 இல்லை, நம்ம ரொம்ப உயரணும்னா நம்ம ரொம்ப தாழ்ந்து போகணும். ஆமோதிக்கிறீங்களா? வாலிப தம்பியும் தங்கச்சியும் எல்லாருமே இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு போய் உங்களுக்கு ரூமில் வசதி இருக்கும் அப்படின்னு சொன்னால் போய் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து சாஷ்டாங்கமா விழுந்து, ஆண்டவரே தப்பு தான் ஆண்டவரே, என் மேலே மிஸ்டேக் தான் ஆண்டவரே, என்னை தூக்கி எடுங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய எதிர்காலத்தை நல்லா அமைச்சு கொடுங்க, உங்கள் கையில் தான் என் வாழ்க்கை இருக்குது, நீ கை திறந்தா நான் சந்தோஷப்படுவேன், நீங்கள் கையை மூடுனா நான் தகச்சு போயிடுவேன், உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் விழுங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தருடைய கரம் அங்கே வரும், ஆண்டவருடைய கரம் அங்கே வரும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவ மனுஷன் ஜெபித்த ஒரே ஜபந்தான், ஒரு ஜபந்தான். ஆண்டவரே, ராஜாவினுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும்ன்ற அந்த ஒரு ஜபம் தான் பண்றாரு நெகேமியா. அவ்வளவுதான். ராஜாவினுடைய கண்களில் தங்களை தாழ்த்தி, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை, ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே தயவு கிடைக்க பண்றாரு பாருங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர், அதுதான் நம்முடைய ஆண்டவர். நீங்க இன்னும் கூப்பிடல, நீங்க இன்னும் கூப்பிடல. அந்த சிலர் ரொம்ப நேரம் தாழ்த்த வேண்டியிருக்கும், சிலர் கொஞ்ச நேரம் தாழ்த்தினா போதும். நீங்க எந்த அளவுக்கு பேக்ல இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் இரக்கம் செய்கிற வரைக்கும் தாழ்த்துங்க, ஆண்டவருடைய மனசு இறங்கும் உங்களுக்காக, நமக்காக கர்த்தருடைய மனசு இறங்கும். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே தப்பு என்னுடையதா ஆண்டவரே, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே தப்பு என்னுடையதா ஆண்டவரே, என்னுடையதா ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது. சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே வாழ முடியாது, வாழ முடியாது, முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான்,
நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதா. கைகள் அப்படியே முடிஞ்சவங்க மேல உயர்த்தி, முடியாதப்பா வாழ இயேசுவே முடியாதையா. இப்போ அந்த பிரிந்த குடும்பம் ஒண்ணு சேருது, இழந்து போற அந்த மகிமை. இயேசுவே, யாரோ ஒருத்தர் அழுறீங்க, யாரோ ஒருத்தருடைய கண்ணீர் கர்த்தர் சமூகத்துல போய் கர்த்தர் ஒட்ட வைக்கிறார். கர்த்தர் உடைஞ்சு போன அந்த பாத்திரத்தை திரும்ப உருவாக்குறார். உங்க கிருபை இல்லாம வாழ, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் கிருபை தாங்குது. ஓ, காலையில் எழுந்தவுடன் பொது கிருபை தாங்குது. முழுவதும் நடத்துது. நிர்மூலமாகாமலே தீரையா, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. சொல்லுவேன் என் பேச்சு அடைக்கலம், என் பலனும் என் கோட்டையும், என் பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம். இப்ப சொல்லுங்க, முடியாதையா முடியாதையா. ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி கை உங்க சத்தம். ஓ முடியாதையா வாழ முடியாதையா தெரியாதையா. ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு சின்ன வயதிலே ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை அவன் மேல வச்சிருந்தாரு. அந்த கிருபை அவன் மேல இருந்துச்சு. எங்க போனாலும் ஜெயிச்சிருவான், எங்க போனாலும் வெற்றி அடைஞ்சிருவான். அவனை அழிக்கிறதுக்கு ஒருத்தரும் முடியல. ஆனா ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தார். எல்லாத்தையும் இப்ப மீறிட்டார். ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பு எல்லாம் மீறி கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டு இப்பொழுது மாவரைக்க வச்சு வேடிக்கை காண்பிக்கிற பொருளா அவ்வளவுதான் ஆண்டவர் அவனை கைவிட்டார். எல்லாருடைய பார்வையிலையும் மொட்டை அடிக்கப்பட்ட உடனே அவன் பலனெல்லாம் போய் அவனை பார்த்த உடனே கர்த்தரால் கைவிடப்பட்டவன், கர்த்தரால் கைவிடப்பட்டவன். ஆண்டவரே இவனை கைவிட்டாரியா, ஆண்டவரே இவனை கைவிட்டாரியா எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த கடைசி நிமிஷத்துல எல்லாரும் தன்னை பார்த்து கிண்டல் பண்ணும்போது அவனுடைய கண்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து சொல்லுது, நான் பண்ணினது தப்பு தான், நான் பண்ணது மிஸ்டேக் தான். நீங்க எச்சரிச்சும் நான் என்ன பண்ணல, கேட்கல. என் திறமையிலே நான் இருந்துட்டேன், என் நம்பிக்கையிலே நான் இருந்துட்டேன். அதனால இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். நான் இப்போ அதை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன். ஆனா உங்க இறக்கம் மட்டும் எனக்கு கிடைச்சுன்னா, இந்த லாஸ்டா கடைசியா ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்காக இறங்குங்க. நான் இந்த சத்துருவோடு சேர்ந்து நான் செத்துறேன். நான் திரும்பி வாழலை, திரும்பி நான் வாழ்றதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஆனா நான் சாகும்போது உமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு. என் மூலமா தானே நீங்க இந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சீங்க, என் மூலமா தானே இந்த எதிரியை அழிக்கணும்னு நினைச்சீங்க. பட் இந்த எதிரியை அழிக்கிற அளவுக்கு இப்ப என்கிட்ட தகுதி இல்லை, நான் எல்லா தகுதியும் இழந்துட்டேன். ஆனா என் மூலமா நீங்க செய்வேன்னு சொன்னதை என் மூலமாவே செஞ்சு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் வாழணும். பொதுவா இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எதுக்காக கொடுத்தாருன்னா, அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் நிர்மூலமாகிட்டு இவன் வாழ்ந்து இவன் ஜனங்களை நடத்தும், அதான் அபிஷேகம். ஆனா இப்ப வாழக்கூடிய தகுதியை நான் இழந்துட்டேன். ஆனா நீங்க கொடுத்திருக்கிற வேலையை முடிக்காம என்னால போக முடியாது, அதையாவது நான் முடிச்சிடணும், எனக்கு இறங்குங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் முடி முளைக்க தொடங்கினது. நான் சொல்றேன், எவ்வளவு முட்டை அடிச்சாலும் கண்டிப்பா முடி வளருமா? கேட்கல.
ஆண்டவர் இறங்குனாரா ஆண்டவர்? அப்பதான் ஒரு பையனை கூப்பிட்டு சொல்றான், என்னை கொண்டு போய் இந்த தூண் இருக்கிற இடத்துல ரெடி. இப்ப பாத்தீங்கன்னா அதே பலன் முன்னாடி சிம்சோன் மேல கர்த்தர் எப்படி இறங்கினாரோ அப்படியே இறங்கினார். எல்லா எதிரிக்கும் முன்னாடியும் ஆண்டவர் அவனை என்ன நோக்கத்திற்காக அழைச்சாரோ, என்ன தீர்மானம் அவன் மேல வச்சாரோ, அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். நான் மிஸ்டேக் பண்ணவனா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் நீங்க அடுத்து வாழ போறீங்களோ, அடுத்து இருக்க போறீங்களோ, அடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்களோ, ஆனா நீங்க சாகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்காக வச்ச நோக்கத்தை நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, சொல்லுங்க எல்லாரும் சத்தம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதை கண்டிப்பா நான் தவற மாட்டேன், நான் விட மாட்டேன். இன்னொரு டைம் என்னை பிளஸ் பண்ணீங்கன்னா நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இன்னொரு டைம் என் பாக்கெட்ல பணத்தை வச்சீங்கன்னா நான் வீணா செலவு பண்ண மாட்டேன் ஆண்டவரே. இன்னொரு டைம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன வச்சீங்கன்னா நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க கையை உயர்த்தி. நீங்க ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அந்த அற்புதம் நடக்குதுன்னு நான் நம்புறேன். கர்த்தர் திரும்ப ஒரு டைம் உங்களை நம்ப போறாரு, கர்த்தர் உங்களை விசுவாசிக்க போறாரு. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்ற போறாரு. எஸ், ஹல்லேலூயா. அவ்வளோ எச்சரிப்பை மீறின அவனே தூக்கி எடுத்த கர்த்தரால உங்களை தூக்கி எடுக்க முடியாதா? நம்ம தேவன் அவ்வளோ பெரிய கொடுமையானவரா? இல்லை இல்லை, அவ்வளோ கொடுமையானவர் இல்லை. உங்க பிள்ளைகள் அப்பத்தை கேட்டா அவர் கல்லை கொடுக்காரா? கொடுக்க மாட்டார்ல, கொடுக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, இந்த ஒரு விசை மட்டும் என் கற்பனை நான் இழந்துட்டேன். பட் இந்த ஒன் டைம் உங்களை நோக்கி நான் பார்க்குறேன். என்னை மன்னிச்சிங்கன்னா எனக்கு குழந்தைய கொடுத்துருவீங்க, என்னை மன்னிச்சிங்கன்னா என்னை வாழ வச்சிருவீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? ஆண் ஆண் ஸ்பெஷலாக வாலிபர்கள் தான் நிறைய ஜெபிக்கணும். கையை உயர்த்தி சத்தம் போட்டு அழப்பா. யாரையும் பார்க்காத, நீ ஏன் மற்றவங்களை பார்க்குற? எஸ், அதான் அதான் கர்த்தர் வந்துட்டார். அந்த சிஸ்டருக்குள்ள கர்த்தருடைய மகிமை இப்போ பிரவேசிக்குது. அதான் ஆண்டவர் தொடர்றதுனுடைய ஆரம்பம். எஸ் எஸ் எஸ், அதான் அந்த சத்தம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தரையும் கேட்கணும். சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடணும், சத்தமா. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க தான் ஸ்பெஷலா. எஸ் எஸ், அழு கர்த்தர் சமூகத்தில். ஒரே ஒரு டைம் என்ன திரும்ப நம்புனீங்கன்னா, ஒரே ஒரு டைம் திரும்ப நம்புனீங்கன்னா நான் வாழ்ந்து காட்டுவேன். சொல்லுங்க, நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் நின்னு காமிப்பேன் ஆண்டவரே, நான் செய்து காமிப்பேன். நீங்க என்ன அழைச்ச நோக்கம் வேறு. எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வந்து நிக்கிறேன், வெறுமையா வந்து நிக்கிறேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாம் என்னை விட்டு போச்சு. கிருபை இழந்துட்டேன், அபிஷேகத்தை இழந்துட்டேன், வெறுமையா இருக்கேன். இப்போ ஏதோ செய்யறேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். மேல் பூச்சா பூசுறேன், வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நான் நல்லா இல்ல. நான் நல்லா இல்லைன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல கையை உயர்த்தி சத்தமா இயேசுவே, அவருடைய அன்பு இந்த இடத்துல அப்படியே பரவி பாயறத நான் பார்க்கிறேன். அவருடைய இரக்கம் இந்த இடத்துல வர்றதை நான் பார்க்கிறேன். சிலரை கர்த்தர் தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்பா அப்பா, மிஸ்டேக் என்னுடையதான், தப்பு என்னுடையதான். நான் தான் அப்படி வளர்த்தாம விட்டுட்டேன். இன்னைக்கு ஃபீல் பண்றேன், அன்னைக்கு எனக்கு அப்படி தெரியலையே. இன்னைக்கு என் பிள்ளை வயதுக்கு மிஞ்சி வந்து நிக்குது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. மிஸ்டேக் என்னுடையதான், சத்தமா. எஸ் 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 எஸ், ஹல்லேலூயா. கற்பை இழந்த நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க. எஸ், அதான் ஆவியானவர் சொல்றாரு, மகா அது கொடுமை, அது கொடுமையானது, அது ஒரு பெரிய சாபமானது. அதை அப்படியே நீ வாழக்கூடாது. அதுல இருந்து உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரணும். ஆனா அவர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்தவர், அந்த சாபத்தை உன்னிடத்துல இருந்து எடுத்து போறவர் இயேசுவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. முடியாது ஆண்டவரே, நான் வாழ முடியாது, நீங்க இல்லாம வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. நீங்க பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அந்த அற்புதம் நடக்கட்டும்.
இந்த பாடலுடைய வரிகளை மட்டும் நான் பாடிட்டே இருக்கும்போது நீங்க ஒரு 5 மினிட்ஸ் உங்களை ஜெபிக்கிறதற்கு ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஹalleluya முழங்கால் படிக்கணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, தப்பு இல்லை. ஹalleluya நிக்கணும்னு தோணுச்சுன்னா நின்றுங்க. ஆனா எப்படியாவது இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல உன்னை தாழ்த்திடணும். அந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் ராஜா, அந்த ஒரு வாய்ப்பை திரும்ப தாருங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு திரும்ப தாரு ஆண்டவரே. அந்த ஒரு வாசல் திரும்ப என் பிள்ளைக்காக திறக்கட்டும். ஹalleluya இயேசுவே. முடியாதையா வாழ தெரியாதையா, முடியாதையா வாழ தெரியாதையா, முடியாதையா வாழ முடியாதையா வாழ தெரியாது. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. என்பலனோ உயர்ந்த அடைக்கலம் நீரே, என்பலனோ கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீ. இப்ப சொல்லோ முடியாதையா, பாவமான இந்த உலகத்துல தப்பிக்கிறதுக்கு உங்க கிருபை இல்லாம முடியாது, உங்க அன்பு இல்லாம முடியாது. நிறைய பேரை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். எஸ், வாழ்க்கை டோட்டலா மாறி. எப்படி சிம்சோனுக்கு அந்த முடி மறுபடியும் முளைக்க தொடங்கினது. எஸ், அந்த கிருபை திரும்ப வருது, அந்த அபிஷேகம் திரும்ப வருது, அந்த அனாயிண்டிங் திரும்ப வருது. ஓ ஹalleluya. அந்த வாசல் திரும்ப திறக்குது, உங்களுக்காக திறக்குது. இன்னொரு டைம் கர்த்தரும் கையை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு டைம் கர்த்தரும் தூக்கி எடுக்கிறார். சத்தமா பாடிட்டு யாரும் அமைதியா இருக்கும். இந்த சத்தத்தை யார் கேட்டாலும், எங்கிருந்து கேட்டாலும் இயேசுவே 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 இயேசுவே. அந்த பலன் திரும்ப, அந்த சுகம் திரும்ப, அந்த பலன் திரும்ப. மிஸ்டேக் என்னுடைய. எஸ், கர்த்தர் அந்த கணவனார மாத்துறார், மனைவியை கர்த்தர் மாற்றுறார், அந்த கடனை கர்த்தர் மாற்றுறார். கர்த்தருடைய இரக்கத்தை நிறைய பேர் இயேசுவே இயேசுவே. எஸ், கர்த்தருடைய ஒரு பெரிய அன்பின் மழை நனைஞ்சிட்டே இருக்கு, நனைஞ்சிட்டே. முடியாதையா, ஓ உங்க கிருபை இல்லாம வாழ, ஓ உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ. ஓ உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் எல்லாருமே கவனிங்க. சவுல் ராஜாவை ஆண்டவர் தூக்காம போனதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். அவர்தான் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. அவர்தான் ஃபர்ஸ்ட் ராஜாவா சவுலை கொண்டு போய் நிறுத்தினாரு. எல்லாரும் ஏத்துக்காத போது இவனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கர்த்தர் அவன் நிறுத்தினாரு. ஆனா அவனை கர்த்தர் தூக்கவே இல்லை. ஏன் ஆண்டவர் அவனை தூக்கல அப்படின்னு சொன்னா, சவுல் ராஜா பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக், சிம்பிள் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அவன் கர்த்தரை தேடி போகவே இல்லை. ஒரு காலத்துல ஆண்டவருக்காக நின்று பில்லி சூனியம் செய்யறவங்க எல்லாரையும் நாட்டை விட்டே துரத்திட்டாரு. எவனுமே இருக்கக்கூடாது, கொன்றும் அப்படின்னு அழிச்சவரு கர்த்தரிடத்துல வராம யார்கிட்ட போனார் அப்படின்னா, சூனியக்காரி இடத்துல போனாரு. கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை டைரக்டா நான் கேட்கணும்ன்ற அந்த எண்ணம் வரவே இல்லை. போய் நின்று என்ன சொல்றேன், நான் சூனியக்காரிட்ட சாமுவேலை எனக்காக எழுப்பி கொண்டு வந்தேன், நான் சாமுவேல்கிட்ட பேசணும். ஆண்டவர் அப்படியே ஒட்டஞ்சு போயிட்டார். சரிப்பா. அதான் ஆசா தன் கால்களில் வியாதி கண்டு கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினார். இல்ல நமக்கு வர்ற எல்லா சோதனையும் 99% 100% சோதனை நீங்க ஆண்டவரிடத்துல போகணும்னு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரும் மறக்காதீங்க. இது ஒரு சின்ன ஆரம்பமா இருக்கட்டும். இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்க எல்லாருமே எப்படியாவது அவர் பாதத்துல போய் விழுந்து அந்த கிருபையை திரும்பவும் வாங்கிருங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் உங்க பேக்கெட் நிறைஞ்சிருந்துச்சு இல்ல, ஒரு நாள் உங்க பர்ஸ் நிறைஞ்சிருந்துச்சு இல்ல, அந்த தேவன் இனி கைவிடுவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த ஒரு விசை, ஒன் டைம், ஒரே ஒரு டைம். அதனால போயிடணும். அது வெட்கப்பட்டு இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுது, எல்லாமே போயிடுச்சு. ஆண்டவரை விட்டு போன உடனே எல்லாம் போயிடுச்சு அவனுக்கு. நீங்களும் அப்படிதான். நிறைய பேர் நல்லா இல்ல, நீங்க நல்லா இல்ல, வெளியில நீ நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்க. ஆனா ஆண்டவரை விட்டு என்னைக்கு போனீங்களோ அன்னைக்கு எல்லாமே உங்களை விட்டு போயிடுச்சு. நீங்க பழையது மாதிரி இல்ல. ஆனா ஃபீல் பண்றது பெரிய விஷயம் இல்ல பிரதர். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் திரும்ப என் தகப்பனிடத்திற்கு ஒரு நாள் எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க பிரதர் சிஸ்டர், எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க ஜெபம் குறைஞ்சிருச்சு. நீங்க பிள்ளைய காரணம் காமிக்காதீங்க, நீங்க பலவீனத்தை காரணம் காமிக்காதீங்க, நீங்க வேலையை காரணம் காமிக்காதீங்க. நீங்க அப்படி ஒரு நாள் காரணம் காமிச்சவங்க எல்லாம் கிடையாது. எவ்வளவு நெருக்கத்திலையும் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்தீங்க. இன்னைக்கு தான் காரணம் காமிக்கிறீங்க. இல்ல 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 இல்ல, எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. நான் உங்க பாதத்திலேயே விடுறேன். கணவன் மனைவி சண்டை, குடும்பத்தில் வியாதி, போராட்டம், எல்லாரும் என் ஜனமாகிய குமாரத்தையே, நீ உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கொஞ்ச நேரம் நீ ஒளிந்து கொள். உங்களை நிறைய பேர் தேடுற காலம் வரட்டும் சிஸ்டர். இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க உங்களை நான் பார்க்க முடியல. எங்க இருந்தீங்க? நான் ஒளிஞ்சிட்டேன், கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிட்டேன். கடந்த ஒரு வாரமா என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வார்த்தை ஓடிட்டே இருக்கு, ரணவைத்தியர். இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரணவைத்தியர். இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற அந்த ரணவைத்தியருடைய அன்பு இங்க நிறைஞ்சிருக்கிறத நான் பார்க்கிறேன். அவர் உன்னை வெறுக்கல, அவர் உன்னை விட்டுல, அவர் உன்னை மறக்கல, அவர் உன்னை கைவிடவே இல்லை. அவர் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு. நீ அவர்கிட்ட போகணும்னு மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு.
சிஸ்டர் கர்த்தருன மறக்கல, பிரதர் கர்த்தருன மறக்கல, தம்பி தங்கச்சி கர்த்தருன மறக்கலப்பா, கர்த்தருன மறக்கல. உன் மேல வச்ச அபிஷேகத்தை வேற யாருக்கும் கர்த்தர் கொடுக்கல. உன் பேரை எழுதின இடத்துல கர்த்தர் வேற யாரு பேரையும் எழுதல. நீ மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க. நீ திரும்ப வந்தேன்னா, நீ திரும்ப ஒப்பு கொடுத்தேன்னா, உன்னை திரும்பவும் எடுத்து கூர்மையான கருவியாய் மகிமையாய் உனக்குன்னு வச்சிருக்கிற லக்க, உனக்குன்னு வச்சிருக்கிற நோக்கத்தை எஸ் 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 சத்தமா இயேசுவே இயேசுவே பத்தாது. சத்தத்தை உயர்த்தி, எல்லாருடைய சத்தம் உயர்த்தி, இயேசுவே உம்முடைய அன்பினால் என்ன நனையும். இப்ப நிறைய சரீரம் பலன் அடையுது, பலன் அடையுது. கேட்கல, கர்த்தர் சமூகத்துல போய் எட்டட்டும். திருமணங்கள் நடக்குது. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மேளசால சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும், குழந்தை சத்தம் கேட்கும். நிறைய கர்ப்பங்கள் இப்பொழுது திறக்கப்படுது. எஸ், நிறைய வீடுகளில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தேவ சமூகத்தில் அப்படியே எழுப்பி நிற்கலாம். ஆண்டவர் என்ன இந்த வார்த்தைகளாலே என்ன கொண்டு போறார். எஸ், இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஜெபிக்க வச்சு நான் முடிக்க ஆசைப்படுறேன். இதுதான் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். எஸ், அவங்க என்ன உன்னை உயர்த்துறது, அந்த சொந்தக்காரங்க என்ன உன்னை அலங்கரிக்கிறது, அவங்க என்ன தர்றது, நான் தருவேன், நான் அலங்கரிப்பேன், நான் மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வைப்பேன், நான் தட்டி கொடுப்பேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உன் கூட இருக்கிறத நிரூபிப்பேன். நானே 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 நான் கர்த்தர் என்கிறதை அன்று உன்னை சுற்றி இருக்கிறவங்க அறிவாங்க. அவங்க உனக்காக ஓட வேண்டாம், அவங்க வழக்காட வேண்டாம், அவங்க மீட்டு தர வேண்டாம், அவங்க கவனிக்காம போலாம், அவங்க மறக்கலாம். நானே அதுக்கு தானே தாயின் கருவில் உருவாகும் முன்ன உன்னை தெரிஞ்சிட்டேன். அதுக்கு தானே உன்னை பேர் சொல்லி அழைச்சேன். அதுக்கு தானே எத்தனை பேர் இருந்தும் உனக்கு என் நாமத்தை தரிச்சேன். அதனால தானே உன் உயிரை நான் காப்பாத்தினேன். அதனால தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதனால தானே உன்னை மீட்டெடுத்தேன். உன் மேல வச்ச அன்பு குறையல, உன் மேல வச்ச பாசம் குறையவே இல்லை. உன்னை கைவிட்டு இருக்கணும்னா நான் என்னையோ கைவிட்டுருப்பேன். உன் கற்ப நாசம் பண்றதுக்கு எத்தனை பிரச்சனை உனக்கு வந்துச்சு. நீ இப்பதானே கண்டுபிடிச்ச. ஆனா நான் அப்பவே உன்ட சொன்னேன்ல, அது ஃபேக், அது பொய்யான அன்பு நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். உன்னை தப்பிச்சுட்டே இருந்தேன்ல, உன்னை தூக்கி விட்டே இருந்தேன். உன் மனசு உடஞ்சு போகுதுன்னு சொன்ன உடனே பக்கத்துல வந்து உனக்கு ஆறுதல் சொன்னேன்ல. நான் உன்னை எவ்வளவு நேசிச்சேன், நான் உன்னை எத்தனை நேசிச்சேன். உனக்கு இருந்த கிருபை வேற யாருக்கு கொடுத்தேன்? உனக்கு கொடுத்த அபிஷேகம் வேற யாருக்கு கொடுத்தேன்? எல்லாருக்கும் முன்னாடி உன்னை ஸ்பெஷலா நான் வைக்கல, உன்னை அப்படி நான் நடத்தல. ஆனா நீ ஏன் என்னை மறந்து போனாய்? நீ ஏன் என்னை விட்டாய்? ஆனா உன்னை நான் விட்டதுல இருந்து உனக்காக என் இருதயம் போன்னு உன்னை விட்டனே தவிர, நீ வேண்டாம், நீ தப்பு பண்ணேன்னு சொன்னனே தவிர, ஆனா நீ எப்போ உன்னை நான் விட்டனோ அதுல இருந்து என்னுடைய இருதயம் உனக்காக ஏங்கிட்டே இருக்கு. அவருடைய அன்பு போல வேற அன்பு உலகத்துல எதுவுமே இல்ல. கைகளை உயர்த்தி சொல்லிக் கொண்டே, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன்.
ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதோடு ஆராதிப்பேன் மனதோடு. சொல்லுங்க எல்லாரும். பெற்ற தாயும் நண்பர்கள் என் உயிர் கொடுத்து என நேசித்தோர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே. பெற்ற தாயும் தாயும் ஓ ஜீசஸ் நேசித்தோர் வேறு கை. இப்ப சொல்லு, நீ என்னுடையவள் என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. அப்பா என்று சொல்லி திரும்ப 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 சொல்ல, நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவன். செத்துருவேனே அப்பா, நீங்க இல்லைன்னா செத்துருவேனே அப்பா. வளர்த்தீரே வளர்த்தீரே என்ன நீங்க தானப்பா வளர்த்தீங்க. எல்லாரையும் வேணாம் போது நீங்க தானப்பா. எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வை கொடுத்தது நீங்க தானே ஆண்டவரே. இப்ப எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி நானும் நேசிக்கிறேன், நானும் இப்ப நான் உங்களை நேசிக்கிற நேசம் உண்மைப்பா. எஸ், வாலிப தம்பிங்க தங்கச்சி எல்லாம் இந்த பாட்டை பாடுங்கப்பா, பாடுங்கப்பா. எஸ் எஸ் இயேசுவே ஓ ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஓ உம்மை ஆராதிப்பேன். மனதோடு ரத்தாம்பரம்போ பாவங்களை விட வெண்மையாய் மாற்றி நீரே. ரத்தம் போலுள்ள பாவங்களை பாவங்களை மாற்றி நீரே. பெரும் கிருபை நினைக்கும் போது, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, என்ன பதில் செய்வேனோ. சொல்லுங்க எல்லாரும். பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஹalleluya ஹalleluya உயர்த்துவேன் நன்றியோ. இப்ப சொல்லுவேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. எஸ், சொல்லுப்பா சொல்லுப்பா. I love you Lord, I love you Jesus, I love you, I love you. இப்போ என் மனப்பூர்வமாக லவ் சொல்றேன்ப்பா, love you. எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு நீங்க தான் வேணும்.
நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உன் ஆயுதம் மழுங்கலா இருக்கும்போது நீ அதிக பலத்தை பயன்படுத்தணும். என் எதிர்காலம் என்ன? எனக்கு ஒண்ணுலயுமே பிடிப்பே இல்லை. ஒண்ணு நல்லா நினைச்சுக்கோ மக, ஒரு நல்லா நினைச்சுக்கோ. நீ என்னதான் மனசுல ஆசைப்பட்டாலும், நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் தான் உனக்காக வழிகளை திறக்கணும். ஆண்டவர் தான் உனக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்தணும். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ ரொம்ப நேரம் பிரயாசப்படுற, நீ ராத்திரி முழுக்க கண் விழிக்கிற, நீ ரொம்ப ஆசைப்படுற, ஆனா உன் பலன் ஒண்ணுமே இல்லாம போகுதில்ல. நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா? நீ எல்லார மாதிரி இல்லப்பா. உனக்குள்ள நிறைய தாகம் இருக்குது. நீ நல்லா வரணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள கொஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கணும், நான் நல்லா செட்டில் ஆகணும், நான் நல்லா வாழணும், இன்னும் நான் சர்ச்சு கூட நிறைய செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்தை எல்லாம் தாங்கணும். இப்படி உங்ககிட்ட இருக்கிற எண்ணங்கள் சின்ன எண்ணம், ரொம்ப பெருசு. ஆனா நீ திரும்பி பார்க்கும்போது உன்னையே ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துற அளவுக்கு உனக்கு ரொம்ப போராட்டம் இல்லை, உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல இல்லை இது வரைக்கும் கையில. ஆனா நான் என்ன சொல்றேன் மகன், நீ எல்லாமே ஓகே. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்தியா? நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? நீ ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறியா? நீ கர்த்தரை எல்லாத்துலயும் முன்னாடி வைக்கிறியா? ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் அவரை நீ டிபெண்ட் பண்றியா? இல்ல, நான் சொல்றேன், நீ ரொம்ப நேரம் ஆண்டவரோட நடந்து நீ கொஞ்சம் உழைக்கிற, ஆனா நீ நினைக்க மாட்ட, திடீர்னு ஒரு வாசல். இன்னைக்கு இந்த சர்ச்சில் நிறைய பேர் தலைவியா நின்று இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு நீ கேட்டு பாரு. அவங்க ஸ்பீடுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி நடந்துச்சுன்னே தெரியல பாஸ்டர், எப்படி நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன், எப்படி நான் இந்த வேலை எடுத்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுவா நடந்துச்சு, அதுவா ஓப்பன் ஆயிடுச்சு, நான் போனேன், ஜெயிச்சிட்டேன். நான் நம்புறேன், இல்ல அதுவா இல்ல, அந்த மகனையும் மகளையும் கர்த்தரே நடத்தி, கர்த்தரே ஆசீர்வதித்து, கர்த்தரே ஜெயத்தை கொடுத்தாரு. ஆண்டவரே அந்த வாசல் அவங்களுக்காக திறந்தாரு. நான் நம்புறேன், அந்த தேவன் தான் உங்க தேவன், அந்த தேவன் தான் என் தேவன். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தீர்மானம். நீ எல்லாத்தையும் ரொம்ப ஓடி எல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நீங்க தரீங்க ஆண்டவரே, நான் உங்க சமூகத்தில் நான் உட்காருவேன், நான் உங்களோட வாழ்வேன். எஸ், சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்துவள். வின்சென்ட் செல்வகுமார் என்கிற தேவ மனுஷனை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புறேன். ஒரு நாளும் தன்னை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படாத ஒரு தேவ மனுஷன். அவர் வாழ்ந்த இடம் ஒரு கிராமம். பல ஆண்டுகள் அவர் வெளியே பெரிய பிரசங்கம் கூட பண்ண போகல, கர்த்தரோடையே இருந்தார். அவருடைய ஆசை நம்ம வெளியே எல்லாருக்கும் பெருசா தெரிய வேண்டாம் தான் நினைச்சாரு. அவர் அப்படி நினைச்சாலும்
அவர் ஆண்டவரோட நடந்து 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 இன்னைக்கு தெரியாதவங்க இல்லைன்ற அளவுக்கு கர்த்தர் கொண்டுட்டார்ல, அதான் கர்த்தர். அறையில கர்த்தரோட இருக்கிற ஒன்ன வெளியே கொண்டு வராம கர்த்தர் விட மாட்டார். நீ அந்தரங்கத்துல வடிக்கிற கண்ணீருக்கு வெளியரங்கமா பதில் கொடுக்காம கர்த்தர் இருக்கவே மாட்டார். கர்த்தர் இருக்கவே மாட்டார். அவர் நீதி உள்ளவர் அல்லவா? அவர் உண்மை உள்ளவர் அல்லவா? நீங்க ஒன்ன மறைச்சாலும், நீங்க மறைச்சிட்டே இருந்தாலும் அவர் உங்களை ஒரு நாள் வெளியே கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. கைகளை உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தையை பாடி நம்ம ஜெபிச்சு இன்னைக்கு முடிக்க போறோம். நன்றி ஆண்டவரே, மழையாய மேல இறங்குங்க ஆண்டவரே, என் மேல அக்னியா இறங்குங்க ஆண்டவரே, என்ன நனைங்க ஆண்டவரே, நனைங்கப்பா. நான் காத்திருக்கிறேன் மழைக்காக காத்திருக்கிற நிலத்தை போல இருக்கிறேன். ஓ ஹalleluya, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. எல்லாரும் பாடுவோம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. இப்ப சொல்லுவோம். உம்மோடு நான் நடக்கவே. எல்லாரும் பாடு. உம்மோடு நான் பாடவே. உம் சித்தம் நான் செய்யவே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. முடிஞ்சவங்க அப்படியே கையை உயர்த்தி உம்மோடு நான், உம்மோடு நான் நடக்கவே. உம்மோடு நான் பழகவே. என்ஜாய் பண்ணி பாடு. உம் சித்தம் நான் செய்யவே. என் அன்பே, மாலைக்காக காத்தீர் பயிர் போல நான் கீழ்காற்று வீசும் என்று அவளுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழையாக இறங்கணுமே, என்னை முற்றிலும் நனைக்கணுமே. கேளுங்க சிஸ்டர், பிரதர், கர்த்தர் நிறைய பேரை நினைக்கிறார். இதை விட்டுறாங்க, இந்த அபிஷேகம், இந்த சர்வீஸை விட்டுறாங்க. எல்லாரும் சத்தம் போட்டு கேளுங்க. இயேசுவே, திரும்ப கேளுங்க. மழையாக இறங்கணுமே. ஜென்ஸ், தகப்பன்மார், சகோதரர் எல்லாரும் கேளு. எஸ் எஸ் எஸ். கர்த்தருடைய பலத்த காற்று, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒரு மழை 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 ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேரை ஊழியத்திற்காக வேறு பிரிக்கிறார், தீர்க்கதரிசிகளாக வேறு பிரிக்கிறார். எஸ், கர்த்தரை பயன்படுத்துறார். நிறைய பேருடைய நெற்றியில இன்னைக்கு கர்த்தர் அடையாளம் போடுகிறார். இந்த நாள் மறக்க முடியாத நாள். இந்த நாள் தேவனை முன்குறிக்கிற நாள். அந்த ஒரு நாள் இது, அந்த ஒரு நாள் இது. இன்றைக்கு உன் பேரில் ஒரு முத்திரை. ஹalleluya, ஹalleluya. எஸ் 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 எஸ். கர்த்தர் உன்னை முழுவதுமாய் ஓ மழையாக இறங்கணுமே, மழையாக. இந்த பாட்டை அவங்க பாடிட்டே இருக்கும்போது நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவருடைய முத்திரை இன்னைக்கு போடப்படட்டும். மழையாக மழையாக. ஓ
வல்லமையும் பிராணி உள்ள ஒருவன் உண்டு. கர்த்தருடைய 7 கண்களும், கர்த்தருடைய 7 கண்களும் இங்கே நிற்கிற சில செருபாபேலை பார்க்கிறது, சில எஸ்தர்களை பார்க்கிறது, சிலரை ரூத்தாக கர்த்தர் அபிஷேகம் பண்ற. எஸ், எதிர்காலம் திறக்குது. எஸ் எஸ், இன்றைக்கு உன்னை ஆளுகை செய்கிற அந்த அதிகாரங்கள் இன்றைக்கு நிர்மூலமாகிறது. ஹalleluya. அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினி, 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 புதிதாய் அபிஷேகம், சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அபிஷேகம், வல்லமை, எழுப்புதல், எழுப்புதல். இப்போ 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 பரவட்டும், பரவட்டும், பரவட்டும். தேவனுடைய அக்கினி தொடுதல், தொடுதல், தொடுதல். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கொண்டே இயேசுவே இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து நீர் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறீர். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடிப்போ. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திருப்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னில் இருந்ததை விட மகிமையாய். எஸ், இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா, என் பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா. என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே. அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், அவங்க சாட்சியான வாழ்க்கை வாழணும், அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். உலகத்தெல்லாம் சந்தோஷமா வாழ்றானே ஆண்டவரே, குடிகார சந்தோஷமா வாழ்றானே, அடுத்தவனை ஏமாத்தி பொழைச்சு வஞ்சகம் பண்ணி திருடி பொருளை அபகரிச்சு அவ்வளவு துன்மார்க்கம் பண்ணி அவங்கெல்லாம் மகிழ்ச்சியா வாழும்போது உங்க பிள்ளைங்க நாங்க மகிழ்ச்சியா வாழணும் ஆண்டவரே. எஸ், உங்க திரு சமூகத்திற்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.